பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிறு அதிகாலையில் வாழ்த்துகிறேன். தேவன் இன்னைக்கு உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்னா, என்னுடைய கைவிடாத கரத்தை பிடித்துக்கொள் என்று அழைக்கிறார். என் அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் கைவிடுபவர்களுடைய கரங்களை பிடித்து கொண்டு அவர்கள் கைவிடும் பொழுது கண்ணீரோடு எனக்கு துரோகம் செய்தார்கள், என்னை விரும்பாதவர்கள், என்னை வெறுத்தார்கள் என்று சொல்லி நாம் துக்கப்பட்டு அழுகிறோம். இன்றைக்கு அதிகாலையில் இந்த ஞாயிறு ஆராதனையில் உங்களை தேவன் என் கரத்தை பிடித்துக்கொள், ஒருவேளை நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டிருக்கலாம், ஆனால் உன் மீது மிகுந்த இரக்கத்தினால் இறங்குவேன் என்று ஏசாயா 54:7 சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து 430 வருட அடிமைத்தனம் இருந்தாலும் இதோ எனக்குள் நீ இருக்கிறாய், என்னுடைய இருதயத்தில் நீ என்றைக்கும் என்னுடைய நினைவாயும் என் கண்மணியை போல நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். கலங்கி நிற்கிறியா? அழுகையோடு இருக்கியா? கவலையும் கண்ணீரும் உன்னுடைய வீட்டிற்குள்ள இருக்கிற வியாதியும் இதோ உதவி செய்வேன் என்று சொன்னவர்களெல்லாம் கைவிட்டு போனார்கள். ஏதோ தேவன் சொல்றாரு, கைவிடாதவருடைய கரத்தை பிடிக்காமல் இந்த உலகத்தின் மீது விரும்பி கைவிடுபவர்களை நீ நோக்குவது என்ன என்று கேட்கிறாரு. இன்றைக்கும் நம்மில் எத்தனை பேர் இந்த கைவிடுபவர்களுடைய கரத்தை பிடிக்க நம்ம ஓடுகிறோம்? இந்த உலகத்துல ஏதோ தேவன் அழைக்கிற அந்த கைவிடாத கரத்துக்கு சொந்தக்காரரை நாம் பற்றி கொண்டு இருப்போமானால் நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காப்பார். நம்முடைய தூதர்கள் நம்முடைய பாதங்களை பாதுகாப்பார். இதோ கரடுமேடான பாதைகளிலே ஒருவேளை இந்த உலகத்துல தேவன் நம்மை நடத்தி சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை கடினமா இருக்கும், முட்கள் மேடுகளும் பள்ளமுமா இருக்கும். ஆனால் அவர் நடத்தி செல்லுகிற பாதையோ மீட்பின் பாதையா இருக்கும். அந்த பாதையில நமக்கு மீட்பு உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்களால் நடத்தப்படுகிற காட்டப்படுகிற இடமோ மீட்பின் இடம் கிடையாது. அதனுடைய முடிவு பாதாளமா இருக்கும். இன்றைக்கும் நாம் தேவனிடத்துல என்ன செய்ய போறோம், எப்படி ஒப்பு கொடுக்க போறோம் என்று நீங்கள் முடிவு செய்யுங்க. நாம் அந்த கைவிடாத கரத்தை பிடித்து கொள்கிறோமா, இல்லை கைவிடுகிற இந்த உலகத்தை நாம் பிடித்து கொள்கிறோம்? நாம் வாலிபர்களும் நாம் தேவனுடைய பிள்ளைகளுமாய் வயதானவர்களாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கைவிடாதவருடைய கரம் உங்களை தாங்கட்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கவலைகளை எடுத்து போட்டு கைவிடாத கரம் அவர்களை தாங்கட்டும். ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள இதோ இந்த காணொலியை பார்த்து இந்த ஞாயிறு ஆராதனையில் இந்த வார்த்தைக்கு ஆமேன் என்று டைப் செய்து உங்களுடையதாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது. ஆங்கிலத்தில் so be it என்ற அர்த்தம். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் சான். God bless you. God bless you.